நீ வந்து இது கேட்டியா மிளகா பாரு, நல்ல சுரீன்னு உழைக்கும் ஆந்திரா மிளகா 2 கிலோ வந்துருக்கு. கடை விலைக்கு 3/4 கொடுத்தா போதும். நீ கொடுத்தா கூட இல்ல நான் பக்கத்து வீட்டு பங்கத்துக்கு கொடுத்துருவேன். இல்லக்கா, இன்னைக்கே பணம் வேணுமா? அடி போடி, விற்கிறதே சினிமா பாட்டு தானே. இன்னைக்கு 100 ஷோவுக்கு 4.40 டிக்கெட்டு, பஸ் அச்சு ஒரு 60, ஆக மொத்தம் 5 ரூபாய் இன்னைக்கு கொடு. மிச்சத்தை நாளைக்கு 100 ஷோவுக்கு கொடு. நீ கொடுத்தா கூட நான் பக்கத்து வீட்டு பங்கத்துக்கு கொடுத்துருவேன். நானே கொடுக்குறேன்க்கா. ஏக்கா இப்படி தினமும் விடாம 100 ஷோ சினிமாவுக்கு போறீங்களே, உங்க வீட்டுக்காரர் திட்ட மாட்டாரு? வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா தானே திட்டுறதுக்கு. எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் வசதியாத்தான் இப்ப 12 மணிக்கு 100 ஷோன்னு நடத்துறாங்க. வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு போன கையோட தியேட்டருக்கு போயிட்டு அவர் வரதுக்குள்ள 3 மணிக்கு திரும்பி வந்துடும். எப்படி தியேட்டர்லயே எனக்கு 100 ஷோ மாமின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்ப நீ வாங்க வந்தா வாங்க, இல்ல பக்கத்து வீட்டு பக்கத்துல ரெடியா இருக்கா? நானே வாங்கிக்கிறேன். என்ன படம் ஆரம்பிக்க போறோம், முதலாளி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. புது காப்பி பண்ணா பார்த்தேன். அம்மா அம்மா அம்மா, பீமரா வந்துட்டாரு, பீமரா வந்துட்டாருமா. சத்துத்தம் வரானா அகலேந்திரா, நீதான் காப்பாற்றணும். ஐயா ரகோத்தமா, நல்லா இருக்கிய? கண்ணா, பெத்த அப்படியே பேரை சொல்லி கூப்பிடுறீங்கடா. உன் பேரு ரகோத்தமன் தானே? சரியாத்தான் சொல்றான். அப்படி சொல்ல சுபத்ரா. அடே, உங்க அப்பாவே என்ன பேரை சொல்லி கூப்பிட பயப்படுறாரு. சுண்டைக்கா பயல உன்ன. சரிடா. ரகோத்தமா, வத்தி விட்டு எடுத்துங்க வாயா. சுபத்ரு, இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம். உன் சுபுத்ரா என்னென்ன கேட்பாங்க, மரியாதையா போயிடுவோம். இந்த இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது. என்னடா பண்ண போற? இங்க ஒரு ஜீவமரண போராட்டமே நடக்க போகுது. ஐயோ, எனக்கும் கத்தி குத்த கந்தசாமிக்கும் ஒரு பெரிய சண்டையா நடக்க போகுது. ராகவேந்திரா, கண்ணை திறந்து பார், காப்பாத்து. மாமா, என்னதான் உங்களுக்கு பீமாவை பிடிக்கலனாலும் சண்டேன்னு ஒண்ணு பகவான வேண்டிக்கிறேன். அதான்டா பெத்த பாசம். பெத்த பாசமாவது பித்த பாசமாவது இவன் அடிக்க வரவனுக்கு நிறைய பலத்து கொடுத்து இவனை ஒரு வழி ஆக்கிறவனு வேண்டிக்கிட்டு இருக்கேன். மகனே, எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுடா. ரகோத்தமா, சுபத்ராவோட நீ பழச்ச? ஆமா, நம்ம பேட்டையில ரொம்ப நாளா ராங் காட்டுறியா? எப்படி இருக்கு உடம்ப? என்னடா செய்வேன்? கீழ்த்து வேண்டாம். ஒண்ணு கீசு வேண்டாம். அப்புறம் அம்மா வரைக்கும் இருக்கு. அடிச்சு கும்பிடாம அரிச்சு முடியலாம் படிக்கிறேன். நீ இப்ப சண்டை போட போறியா இல்லையா? ஏன் அவனுக்கு என்னோட சிஸ்டருக்கு பதில் சொல்ல முடியல. நீ எல்லாம் ஒரு ரவுடி. சார்ந்தாயிட்டேன். ஆயுதத்தைப்படி என்ன மன்னிச்சிடு. இனி இந்த ஏரியா பக்கம் மேற்கால காட்ட மாட்டேன். இந்த மாமூலம் எல்லாம் ஒண்ணுது. போச்சு போயா சின்ன பையா. சலாம் வச்சார, சலாம் வச்சார. ஏண்டா வருது சண்டைனால பயந்து ஓடுவிய? இப்படி அவனை ஒரே ஆட்டில அடிச்சேன். போடா, என் காலை போட்டு போச்சுட்டான். எனக்கு வலி பொறுக்கல, அதான் தள்ளி விட்டேன். அவ்வளவுதானா? ஆனா பார்த்தேன். டேய், நீ மட்டும் குறுக்க வரலனா அவன் நெஞ்சு இருக்கிற மஞ்சாத்தோட எடுத்துருப்பான்டா. மஞ்சா சோறுனா எலுமிச்சம்பழ சாதமா? இத்தனோண்டு இருந்துண்டு எப்படி வீரமா பேசுறான். நேக்கு தான் பிறந்திருக்க பயந்தாங்கொள்ளி. இவன் ரவுடியா பிறந்திருந்தா கூட பெருமைப்பட்டிருப்ப. என்ன பண்றது, தலையெழுத்து லிட்டி. சார், எங்க அப்பா ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆச்சு. நீங்களே சீக்கிரமா ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவர் உடம்பு சரியில்லாம இருக்க சார். அட்டையத்தான் நீ அழுத்துக்கிற. அதுல இருக்கிற டென்ஷன் எனக்கு தான் தெரியும். ஹிட்லர் டேபிள்ல இருந்து அந்த ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். இருக்கிற கிளார்க்குங்களுக்கும் பியூனுங்களுக்கும் வெயிட் வைக்கணும். அதுல ஒரு 250 ரூபாய் ஆகும். எனக்கு வந்து ஒரு 150 ரூபாய் ஆகும். நம்ம 2 பேரும் சேர்ந்து பாவம் பண்றோமே, அதுக்கு ஒரு 230 கோயிலுக்கு போடணும். மொத்தமா கூட்டு 402 ரூபாய் போகுது சார். எடு, அதை உடனே எடு. ரஷ்யாவில் லஞ்சம் வாங்கும் அயோக்கியர்களை சுட்டுக் கொள்கிறார்கள். பேப்பர்ல போட்டு இருக்கிறத நீயே சொல்றியா? நிஜமா தாங்க சொல்றேன். என் அப்பா கூட சொல்லுவாரு, லஞ்சம் வாங்குறவாட சுடணும், குடுக்கறவாட குழி தோண்டி புதைக்கணும்னு. சார், சகுனம் சரியில்லை, நான் வரேன். நம்ம தான் கோயிலுக்கு 230 போட்டுறோமே.
அப்பலாம் சொல்வது போல் சொல்கிறார்கள். ஏண்டா பேப்பர் நியூஸ் படிக்கிறதுக்கு என் வீட்டு வாசல் தான் கத்திடா மறுபடிய கருத்துக்கு வாத்து குட்டி. எங்க அப்பா சொல்லுவார் மாமா, லஞ்சம் வாங்குறவங்க கை காலெல்லாம் இழுத்துக்குமா, ஒழுங்கா சம்பாதிச்சாங்க உடம்புல ஒட்டுமா. ஆமா உங்க அப்பா பெரிய தர்மபுத்திரன், அறிவு கட்ட முண்டா. யாரு நீ? தாண்டா ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம், எஸ்எஸ்எல்சில 3 வருஷம், பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல, ஊருக்கு உபதேசம் பண்றாரு உங்க அப்பா. பீஷ்மாச்சாரி. பீஷ்மாச்சாரி இல்ல மாமா, நடந்து நரசிம்மாச்சாரி. நரசிம்மாச்சாரி தான். அந்த ஆள் புத்திக்கு தண்டனையா கடவுள் உன்னை பிள்ளையா கொடுத்திருக்கிறார். தண்டை போட்டு தடிராமா, அது ஒரு முசுடு, இது ஒரு அசடு. இது அப்படியே போய் அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க வக்கில்ல, என்ன இன்சல்ட் பண்ண சொல்லி இங்க அம்சானா என் மறுபடிய கருத்து நான் பாவி. முட்டாள், முண்டம், அறிவு கட்டவனே, ஒவ்வொரு கிளாஸ்ல 2 வருஷம், எஸ்எஸ்எல்சில 3 வருஷம் உட்காந்து அசடுங்கிறாரு இருப்பா. என்ன அப்படியா சொன்னா போக்கலாம் பையன். என்ன பத்தி சொன்னா கூட பரவாயில்லப்பா, உங்களை பத்தி கூட கண்ணாவினாலும் பேசிட்டேன். என்ன பத்தி எது வேணாலும் பேசட்டுடா. உன்னை பத்தி அந்த பையன் எப்படி பேசலாம்? அவர் என்ன பண்ற பக்குவமா இருக்கும். எப்படி குழம்பு லஞ்ச வாங்கிய காசு கட்ட பயணி என் பிள்ளைய பார்த்து மனைவி சொன்னேன். பின்ன உங்க பையன் பெரிய பிரில்லியன்டா, தெரிய தர அவன் யோசிக்கிற ஓ யோசிக்கிற தெரியாதோ. ஏன்னா தெல்லாம் போய்க்கு போயிற 4 வார்த்தை இங்கிலீஷ்ல எழுதுனா 40 தப்பு பண்ற நீ என் குழந்தைய பார்த்தா பேசுற. எஸ்எஸ்எல்சில 3 வருஷம் படம் எடுத்தவன் உங்க பிள்ளை பல்லோட சொல்றார்கள். நீ தான் பாத்தியோ, நீ பகத்தறியோ பிள்ளை சண்டை பெரு சண்டை போச்சு. மாத்துவாங்க போயில பக்கம் படிக்கிறேன். ஏன் படிக்கிற? 1 வருஷம் ஜாண்டிஸ் வந்துடுத்து, 1 வருஷம் டைஃபாய்டு வந்துடுத்து, 1 வருஷம் அம்மா போட்டு கொடுத்து. ஆனா 4th இயர் பாஸ் பண்ணிட்டாரோ இல்லையா? அதுக்கு மேல எழுத விட மாட்டாங்களே. கொண்டு சொல்லியா பாத்து அக்கா மக்கள் யாரும் புரிய பண்ணாமா? என் பையன் படிச்சுதான் சார். உங்க வேலை பார்த்து போங்க. ஐயோ மாற போகுதுண்ணா வாங்க வர வெளியே பஞ்சல் விட்டு கல்லால சொல்ல